நாம் வெறும் இந்த ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையாக ரசம் செய்வதற்கு இந்தளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசத்திற்கு புளி நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நாம் புளியை நன்றாக கரைத்து இந்த சக்கையை எடுத்து விடலாம். நாம் புளி சக்கையை எடுத்த பின் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை பிழிந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்து வைத்திருக்கும் புளி தண்ணீர் அளவிற்கு இந்த அளவு ஒரு தக்காளி பழத்தை 4ஆக நறுக்கி சேர்த்து விடலாம். நாம் இப்படி 4ஆக கட் செய்து புளி தண்ணீரில் சேர்த்து விடலாம். நாம் புளி தண்ணீரில் தக்காளி பழத்தை சேர்த்து நன்றாக பிசைய வேண்டும். நம் தக்காளியை எவ்வளவு நன்றாக பிசைகிறோமோ அந்த அளவு ரசம் சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நாம் நன்றாக பிழிந்த பின் ரசப்பொடி அரைத்து விடலாம். இப்படி நன்றாக பிசைந்தால்தான் ரசம் நல்ல சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரசப்பொடி ரெடி செய்வதற்கு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மல்லி விதையை எடுத்து விடலாம். நாம் அதனுடன் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மல்லிக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். வெந்தயம் சிறிது சேர்த்து விடலாம். வெந்தயம் நாம் மிக குறைவாகவே சேர்க்கலாம். நாம் வெந்தயம் சேர்ப்பதால் ரசம் நல்ல மணமாக இருக்கும். ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் கரகரப்பாக பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கரகரப்பாக பொடித்த பின் இதனுடன் பூண்டு சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து ஒரு முறை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் கரகரப்பாக அரைத்த பின் நாம் ரசத்தை தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கரைத்து வைத்திருக்கும் புளி தண்ணீரில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து விடலாம். மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம். நாம் இப்பொழுது தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரசம் தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்து விடலாம். கடுகு உளுந்து பொரியவும் 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் காய்ந்த மிளகாய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து அரைத்த விழுதை சேர்த்து விடலாம். அரைத்த மிளகு ஜீரக பொடியை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த பொடியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்கிய பின் நாம் ரசத்தில் கரைத்து வைத்திருக்கும் தக்காளி மல்லி இலையை முதலில் சேர்த்து விடலாம். நாம் தக்காளியை சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். இப்படி நாம் 1 நிமிடம் வதக்கி சேர்ப்பதால் ரசம் மிக சுவையாக இருக்கும். இந்த சமயம் நாம் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து ரசத்தை கொதிவிட வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நாம் பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்து விடலாம். நாம் பெருங்காயத்தூள் இப்படி கடைசியாக சேர்ப்பதால் மிக மணமாக இருக்கும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து கொதிக்க வைத்தால்தான் ரசம் நல்ல சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ரசம் நுரையோடு கொதித்து வரும் சமயம் சிறிது மல்லி இலை தூவி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க ரசம் ரெடி. நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமகம வாசனையுடன் ரசம் அருமையாக ரெடி. நாம் வெறும் இந்த ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே மிக சுவையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லேட்டோ உருளைக்கிழங்கு பொரியலோ மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமகமக்கும் ரசத்தை இதே முறையில் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.